மீனாட்சி பாப்பா படுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தனம் வராங்க. வந்து பாப்பாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என் அம்மா அம்மா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கரெக்டாக முத்தழகு பார்த்துட்டு அப்படியே கிட்ட வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, பாப்பாவோட ட்ரெஸ் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தனம். ஆமாம் ஆமாம், நான் தான் தச்சு போட்டேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆ, சூப்பராக இருக்குது பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்பாவை அப்படி தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் முத்தம் கொடுத்துட்ருக்காங்க. பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னு தெரியலையே, பாப்பா ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பூமி கிட்ட சொல்கிறாங்க. அவர் அப்படியே போயிட்டார் அங்கேருந்து. அப்போ தனங்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு பாப்பா அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏதாவது கண்ணு பட்டிருக்கோம், சரி நான் போயிட்டு சுற்றி போடுறதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வரேன்னு போயிட்டு சுற்றி போடுறாங்க. உப்பு சுற்றி போடுறாங்க, எல்லாம் கற்பூரம் சுற்றி போடுறாங்க, எல்லாமே சுற்றி போடுறாங்க. அம்மா கண்ணு அப்பா கண்ணு எல்லா கண்ணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் போட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அப்படியே முத்தழகு குழந்தைய வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. ஆட் எடுக்கிறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க வீட்டுக்கு. டைரக்டர் எல்லாருமே வந்திருக்காங்க. வந்தவுடனே ஊர் மக்கள் எல்லாருமே கூட்டிட்டாங்க. நீங்களை நல்லா ஃபோட்டோ எடுப்பீங்களா, எங்களை நல்லா படம் பிடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ சூசன் வராரு, வந்து சொல்கிறாரு, அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் தெரியுமா உங்களுக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்களாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நாங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக ஷூட்டிங்கை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரை பேச்சு கூப்பிடுறாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் இங்கே பண்ணுவாங்க சூசன், பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு உள்ளே போகிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறதுக்காக வெளியே எல்லா ஏற்பாடும் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. முத்தழகு குழந்தைய அழகாக ரெடி பண்ணிட்டு முத்தழகும் ரெடி ஆகிட்டு அப்படியே ஷூட்டிங்க்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்குள்ளே கரெக்டாக ரெஜினா வராங்க. வந்தவொடனே என்ன பண்ணிகிட்டு இருக்கா, குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்காக எப்போ பார்த்தாலும் நீ குழந்தையே கொஞ்சிட்டு இருக்க, நீ நான் பெத்தியா என்ன, அஞ்சலியோட குழந்தை தானே இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்டாக பூமி வராரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்கிறீங்களா, ஒரு பால் கொடுக்கறதில்ல, ஒரு ட்ரெஸ் மாற்றுறதில்ல, ஒன்றுமே பண்ணுறதில்ல, ஆனால் குழந்த மட்டும் உங்களுக்கு வேணும் இல்லை, எல்லாமே பண்ணுறது முத்தழகு தான். என்ன பிரச்சனை உங்களுக்கு, இப்போ குழந்தை தானே வேணும், குழந்தைய கூட முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா கிட்ட சொல்கிறாங்க. குழந்தைய ரெஜினா வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு சரி நான் ஷூட்டிங்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே முத்தழகு நின்றுட்டுருக்காங்க. எதுக்காக முத்தழகு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த குழந்தை தான் வேண்டான்னு உங்ககிட்ட நான் நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன். எதுக்காக நீங்கள் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, அவங்க எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, குழந்தைய கூட எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. நீங்கள் எத்தனை வாட்டி சொன்னாலும் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க முத்தழகு, நம்ம குழந்தைய மட்டும் பாருங்கள், வேறு எதையுமே நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி அங்கேருந்து போகிறாரு. முத்தழகு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அஞ்சலி ரொம்ப சந்தோஷமாக அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஷூட்டிங்க்கு அப்படியே ஃப்ராக்லாம் போட்டு அழகாக உட்காந்துட்ருக்காங்க. அங்கேருந்து ரெஜினா குழந்தைய கொண்டு வராங்க. இந்தா குழந்தைய பிடி அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிமா குழந்தைய வாங்கிட்டு வந்தேன், ஏன் கேட்டேன், நான் அவங்க கொடுத்துட்டாங்க, இந்தா பாப்பா வச்சுக்கோ, ஷூட்டிங்கில் சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. ஐயோ என்னம்மா ட்ரெஸ்ஸு இது, பாப்பாவுக்கு நல்லாவே இல்லை, யார் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டா, அந்த முத்தழகு தான் போட்டிருக்கோம், வேறு யார் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ குழந்தை சூச்சு போகிற மாதிரி இருக்குந்தா அப்படிமா குழந்தைய பிடி அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா கிட்ட கொடுக்குறாங்க. ஐயோ ட்ரெஸ் எல்லாம் சூச்சு போயிட்டாலே, சரி இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுடலாம் சொல்லிட்டு அப்படி ட்ரெஸ்ஸை கழட்டி கீழே போடுறாங்க. அதை முத்தழகு பூமி 2 பேருமே நின்று பார்த்துட்ருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸை அஞ்சலி அப்படியே காலையே 8 உதச்சி தள்ளுறாங்க. அதை பார்த்தோன்னே முத்தழகு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. பூமியும் பார்க்குறாரு. அழகாக ட்ரெஸ்ஸு தைச்சி போட்டிங்கல்ல, பார்த்தீங்களா அந்த அஞ்சலி என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள், அதுவும் உங்கள் ட்ரெஸ்ஸை காலில் தள்ளி விட்டுட்டுருக்கா, இதுக்கு தான் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு உங்களுக்கு நிறைய வாட்டி சொன்னேன், எங்கேயாவது நீங்கள் கேட்குறீங்களா முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு பூமி பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு. குழந்தைய அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காங்க. அம்மா குழந்தைய என்கிட்ட கொடுக்காதம்மா, ஷூட்டிங் அப்போ மட்டும் கொடுமா, என்னால் குழந்தையெல்லாம் வச்சுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தை கத்திகிட்டே இருக்குது. முத்தழகு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. குழந்தையே பார்க்குறாங்க.